ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது கிழக்கு மாகாணத்துல. ஆம்புள்ள புள்ள கிடைச்சா டொஃபி எல்லாம் பங்குடுவாங்க, பொம்புள்ள புள்ள கிடைச்சா முகமெல்லாம் வாடிடும். அண்டக்கே பெசர் கூடியாச்சு வீடு கட்டணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இது ஜாஹிலியா காலம், இது ஜாஹிலியா காலம். இன்றைக்கு நடக்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு, இது கதையல்ல. கிழக்கில இப்பையும் இருக்குது, நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். நான் கிழக்கில் ஓதக்குள்ள ஆம்புல புள்ள கிடைச்சா ஒரு வீட்டுக்கு வரும், பொம்புல புள்ள கிடைச்சா ஒரு வீடு கட்டோணம். ஆச்சரியம், இந்த ஜஹாலத் எப்ப இல்லாம என்று தெரியாது. இதுக்கு எதிராக யார் யுத்தம் செய்ய போறாங்க? இதுக்கு எதிராக யார் பேச போறாங்க? இன்றைக்கு அது குர்ஆன்ல வந்திருக்கிறது. ஒரு குர்ஆன் ஒரு உண்மையை சொல்லுது. மக்கள்கிட்ட பாவம் அப்படியே வந்து 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 மக்களுடைய உள்ளத்துல பாவம் என்ற உணர்வு அப்படி இல்லா பேசிடுவான். ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒன்றும் எடுக்கல, ஒரு வீடு மட்டும்தான் வாங்கினேன். என்ன ஒன்றும் எடுக்கல, வீடு மட்டும்தான் வாங்கினேன். என்னடா அப்படின்னா, இல்ல மத்தாக்கள் காணி எடுத்தாங்க, இவரை எடுத்துட்டு நியாயப்படுத்திக் கொள்றாரு. இந்த நோயில உலமாக்கள், தீன்தாரிகள், தீனுடைய முன்னணி இருக்கக்கூடியவங்க, தீனுடைய தலைவர்கள், எந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இல்லா மாஷா அல்லாஹ், அந்த இல்லா மாஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடியது 1% இல்ல, ஒரு வீதம் இல்ல கிழக்குல, ஒரு வீதம் இல்ல கிழக்குல. நான் கிழக்க சேர்ந்த மாணவர்களுக்கு, வாலிபர்களுக்கு நான் நசீஹத்து செய்கிறேன். இந்த காலத்தினுடைய ஃபர்து ஐன் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, இதுக்கு எதிராக ஜிஹாது செய்கிறது. பெண்களும் ஜிஹாது செய்யணும். பெண்கள் செல்லோனம், நிக்காக செய்வோம் மஹர் வாங்கிக் கொண்டு, சீதனம் கொடுத்து நிக்காக செய்ய மாட்டோம். எங்கட பேஸ், எங்கட பவுண்டேஷனே ராங், ஹராத்தில் இருக்கும்டா. இதற்குள்ள வாரது எப்படி இருக்கும் பாப்பா? வாழ்க்கையில தௌபா செய்யுங்க, எடுத்ததை திருப்பி கொடுங்கோ, சம்பாதிச்ச லாபத்தை வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல, கேபிட்டல திருப்பி கொடுத்துருப்போம். ஹராம் ஹராம். இதுல உலமாக்கள், பொதுமக்கள், அவாம்கள், தீனுடைய லைன்ல முன்னுக்குள்ளவங்க, அமீர்மார் யாருமே விதிவிலக்கில். இதுல முழு பேரும் ஹராம். நான் பேசத்தான் இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக நாளைக்கு நான் இதை பத்தி பேசுவேன். இந்த விஷயத்துல பேரண்ட்ஸுக்கு நாங்க கட்டுப்படணுமா? பேரண்ட்ஸுக்கு இதுல கட்டுப்படணுமா? அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. உம்மத்துக்கு அல்லாஹ் லேச நசீபாக்குவானாக. லட்சக்கணக்கான குமரு பிள்ளைகள், லட்சக்கணக்கான யுவதிகள் மிடில் ஈஸ்ட்ல, வெளிநாடுகள்ல போய் கஷ்டப்படுறாங்க ஊடு கட்டுறதுக்காக வேண்டி, ஊடு கட்டுறதுக்காக வேண்டி. இந்த ஒவ்வொரு பெண்ணும் தன்னை வெக்கத்தை இழந்து, தன்னை மானத்தை இழந்து நாட்டுக்கு வெளியே போய்த்து பணம் சம்பாதிக்கிறாங்களே, அந்த குத்தம் அவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த குத்தத்தில் முழு இலங்கை வாழ் முஸ்லீம்களும் பங்கெடுக்கணும். ஏன் இஸ்லாம் தனி மத மார்க்கம் அல்ல, இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறுடைய பங்கு எல்லாருக்கும் வந்து சேரும், எல்லாருக்கும் வந்து சேரும்.